வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் வீட்லயே சீம்பால் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது பசும் மாடு வந்து கண்ணு போட்டோன்னே வர முதல் பால். நீங்கள் பால் காட்ட சொன்னீங்கன்னா ஒரு சீம்பால் மாடு கண்ணு போட்டால் கொடுங்கன்னா அவங்க நிறைய மாட்டுகிட்டேருந்து பால் கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு ஊற்றுவாங்க. நீங்கள் பால் காட்ட பால் வாங்குற மாதிரி இருந்தால் அவர்கிட்ட சீம்பால் வேணும்னு சொல்லி வச்சிங்கன்னா அவர் எப்போ அவைலபிளாக இருக்கோ அப்போ கொடுப்பாரு. இப்போ நான் 1/4 லிட்டர் சீம்பாலில் வந்து செஞ்சேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு 20 பீஸ் வந்துச்சு. ரொம்ப ஈஸி. சர்க்கரை ஏலக்காய் பொடி போட்டு கலந்து குக்கரில் ஒரு சத்தை விட்டுட்டா அருமையான ஸ்வீட். இது நல்ல சத்து இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த சாஃப்டாக இருக்கும். இது நல்லா இந்த சீம்பால் வந்து பசும்பால் நான் வாங்குற பால் கார்ட்டை அந்த மாதிரி பால் கார்ட்டை வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். இதை சொல்லி வச்சிங்கன்னா மாடு கண்ணு போட்டோடனே கறக்கிற முதல் பால் எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பாருங்கள். எந்த இதுவுமே நான் ஆட் பண்ணல. அவர் கொடுத்தது அப்படியே இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் அளவு தான் கொடுத்தாரு. ஒரு பெரிய கிளாஸ் அளவு இருக்குது. இது வந்து பால் காட்ட சொல்லி அந்த பசுமாடு கண்ணு போட்டோடனே கறக்கிற முதல் பால் சீம்பால்னு சொன்னீங்கன்னா எப்பயாவது கண்ணு போட்டபோது கொண்டு வந்து தருவார். அது ஒரு 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். சர்க்கரை தேவையான அளவு, சுக்கு, ஏலக்காய் இது ரெண்டும் ஒவ்வொரு பிஞ்சு சும்மா கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். பாத்திரத்தில் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் அளவு சுக்கு பொடி, அப்புறம் ஒரு அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய். ஏன்னா கம்மியாக தான் இருக்குது அளவு, அதுக்கு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த பால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ எல்லோயிஷாக இருக்குது. அப்புறம் இப்போ தேவையான அளவு சுகரு. இதுக்கு கம்மியாக தான் இருக்குது, ஒரு 4-5 ஸ்பூன் போதும். இது டேஸ்ட் மைல்டாக தான் இருக்கும். போட்டுட்டு நீங்கள் இப்படி கரைச்சிங்கன்னா கரைஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் கரைச்சிட்டு இந்த பாலை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் பத்துதா என்னன்னு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் 2 ஸ்பூன் போட்டு கரைச்சிக்கலாம். நம்ம காய்ச்சாத பால் ஒரு 2 நிமிஷம் கலந்ததில் சர்க்கரை கரைஞ்சிருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். முதல்ல ஒரு 4-5 ஸ்பூன் போட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூனு. மொத்தம் இந்த 1/4 லிட்டர் பாலுக்கு ஒரு 6-7 ஸ்பூன் சுகரு. தண்ணி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த பாத்திரத்துல வந்து கொஞ்சம் நம்ம எப்பயுமே பாலுக்கு சில சமயம் தண்ணி ஆட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. திக்காக இருக்கும், ஆனால் அப்படியே தான் வைக்கணும். இப்போ வந்து இதை நல்லா கரைச்சிட்டேன். நீங்கள் இதே பாத்திரத்துலேயே வைக்கிறனாலும் வைக்கலாம். இருந்தாலும் எனக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் மாதிரி இருந்தால் கட் பண்ணுறதுக்கு நல்லா ஷேப் வருங்கிறதுக்காக இந்த பவுலுக்கு மாற்றுறேன். பேனில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பவுலில் வைக்கிறதுனால சின்ன குக்கர்லாம் பேன்னா அகலமாக இருக்கும். ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா அது தெரித்து இதுக்குள்ளே தெரித்து போயிடும். இது சூடாக இருக்குது, ஸ்லோவில் வச்சுருந்தேன். இப்போ இதில் இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு முதல்லலாம் இது இட்லி குண்டால டபுள் பாயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து குத்தி பார்ப்பாங்க. அப்புறம் கேக் மாதிரி வெந்துருச்சான்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி குக்கர்லேயே ஒரு சவுண்டு விட்டுட்டா வெந்து போயிடுது. இப்போ இதை மூடிட்டு ஒரு சவுண்ட் விட்டுருங்க. சத்தம் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் அளவை பொறுத்து இப்போ 1 லிட்டர் சீம்பால் வைக்கிறீங்களா, ஒரு 3-4 சத்தம் கூட நீங்கள் விட்டுக்கலாம். பார்க்கும்போதே தெரியுது நல்லா திக்காயிடுச்சு. இருந்தாலும் கடைசி வரைக்கும் வெந்திருக்கான்னு ஒரு கத்தி வச்சு செக் பண்ணால் நீட்டாக இருக்குது. இப்போ வந்து இதை வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறினோடனே நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆறிடுச்சு. நல்லா இப்படி அடி வரைக்கும் கத்தியை சுற்றியும் இது பண்ணி எடுத்து விட்டு இப்படி அடி வரைக்கும் லேசாக தூக்கி விட்டிங்கனாவே வந்துடும். அப்புறம் நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டில் வந்துருச்சு நீட்டாக. இப்படி 1-2 மீதி இருந்தாலும் எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும், அதனால் ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். சூடாக தான் இருக்குது பாருங்கள். இன்னும் இல்லை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ட்ரெடிஷ்னலான இது. அந்த காலத்தில் கிராமத்துலலாம் மாடு வச்சுருக்கவங்களுக்குலாம் இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்பயும் நிறைய பேர் பசும்பால் வாங்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பால் கார்ட்டை சொல்லி வச்சு இது 1/2 லிட்டர் 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா இதை ஈஸியாக சர்க்கரை கலந்துட்டு குக்கரில் வச்சு சவுண்டு விடுறது தான் ரொம்ப ஈஸியாக. ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. இது கால்சியம் இதில் நிறையா இருக்குது. சாதாரண பாலோட சீம்பாலில் வந்து அதிக அளவு சத்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் உங்களுக்கு சீம்பால் கிடச்சிதுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க.